ஒருத்தர் 2 பேர் இல்லை, 10 லட்சம் பேர் கூடுகிற கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒரு மூலையில் நம்ம போய் நின்று, அது கிழக்கு கோபுரமா மேலும் கோபுரத்துக்குள்ளேயே நுழைய முடியாது, பாஸ் இருந்தால் தான் நுழையணும். அப்படி நின்று ஏங்கி போயிருக்க நேரத்துக்கு ஒரு சிவனடியார் கூட்டிட்டு போய் அப்படியே இந்த அர்த்தநாரீஸ்வரர் தீபத்தை 6 மணிக்கு வருவார் பாருங்க, அந்த இடத்துல உடைய பக்கத்தில் நிற்க வச்சா எப்படி இருக்குன்னு நினச்சி பாரு. நீங்கள் அங்கே என்ன உண்ணாமலை உமையாளுமா பாடுவீங்க, ஒரு பாட்டும் வராது. ஐயோ இந்த சாமி என்னை கொண்டாந்து இங்கே நிறுத்திருச்சே அப்படின்னு அழுகுதான் வரும். அதை அனுபவித்தா தான் தெரியும். அந்த மாதிரி ஒன்னொன்னும் நான் எடுத்துக்காட்டுக்கு தான் அண்ணாமலையாரை சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி அவங்கவுங்க வாழ்நாளில் இறைவன் அருள் செய்கிற திறத்தை உணர்த்தாமல் இருக்க மாட்டான். நீங்கள் விரும்புனா உணர்த்திடுவான். நமக்கு தேவை விருப்பம் மட்டும்தான். அது நம்ம நெஞ்சில் வந்துட்டா உணர்த்துதல் அவன் வேலை, உணர்த்திடுவான். அதனால் அப்படிப்பட்ட அந்த பெருமான் நான் காண்பேன் என்று நினைக்கக்கூடிய முனைப்பு உடையவர்களுக்கு காண முடியாதவன். அதான் சொன்னார், எனவே காட்சிக்கு காணான், தன் முனைப்பால் காண்போர் காட்சிக்கு வாராதவன்.